இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைய சென்பு திருநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை நன்மையின் நாளாக ஒவ்வொருவருக்கும் மாற்றி தருவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை மத்தேயு 6:34. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த காலவேளை நம்மோடு பேசுகிற வார்த்தை, நீங்கள் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாம் நாளை தினத்தை குறித்தே நாம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நான் என்ன செய்வது, நான் எப்படி இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்று நாளை குறித்தே நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தம்மை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிறார், கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கடவுள் எல்லாவற்றையும் சந்திப்பார், நீங்கள் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். கடவுள் ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவர் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளை தினந்தோறும் போஷிக்கிறார் அல்லவா? அதே போல உங்களையும் அவர் போஷிப்பார் என்று கடவுளை நம்புங்கள் என்று இங்கே இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிற விசுவாசிகள் சீசர்களுக்கு எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பல வேளையிலே நாம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான கவலை நமக்கு இருக்கும். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நாம் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யண்டா, கவலைப்படாதிருங்கள். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கடவுளிடம் உங்களுடைய கவலைகளை ஒப்படையுங்கள், அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்று இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் அநேக வேளையில் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கடவுளை நம்புங்கள், கடவுளை விசுவாசியுங்கள், அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று. அதை நாம் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நாம் கவலைப்படுவ நிமித்தமாக, எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குவ நிமித்தமாக நிகழ்கால சந்தோஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்க மறந்து விடுகிறவர்களாய் இருக்கிறோம். நிகழ்கால சந்தோஷங்களையும் ஆசீர்வாதத்தையும் நாம் அனுபவிக்க முடியாமல் கலங்கி கொண்டிருக்கிறோம். காரணம், எதிர்காலத்தை குறித்து, நாளை தினத்தை குறித்த கவலை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறது, நீங்கள் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நீங்கள் தினந்தோறும் கடவுளிடத்தில் உங்களுடைய கவலைகளை வைங்க, கடவுள் உங்களை பராமரிப்பார், கடவுளை நம்புங்கள், கடவுள் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்று இந்த காலவெளியில் கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் வைக்க வேண்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வேத வசனத்தைப்படி நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள், எதிர்காலத்தை குறித்த கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஒப்படைப்போம். ஆண்டவர் நம்மை ஆதரித்து, நம்மை போஷித்து, நம்மை பாதுகாத்து, நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான புதிய நாளின் கால வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த புதிய நாளில் புதிய ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானித்த வேத வசனத்தின்படி நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன வேத வசனப்படி நாங்கள் எதிர்காலத்தை குறித்து, நாளை தினத்தை குறித்தே கவலைப்பட்டு கலங்காமல் உம்மே நம்பி, உம்மே விசுவாசிக்க, உம்மே பற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற, பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று மீட்பர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you. God bless you.